என் காதுல எதுவுமே விழல. ஹலோ, இது மட்டும் விழா. ரைட், உனக்கே காதுல விழ போகுது. நான் திரும்பி வருவேன்ல, அப்போ உன் காதுல எல்லாம் கேட்கும். சரி, நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். எனக்கு வெயிட் பண்ணணும். ஓகே, பாய், டேக் கேர். அப்போ சந்தோஷ் சந்தேகப்பட்டது சரிதான். அப்படின்னா ரவி ரித்திகாவை காதலிக்கிறானா? ஒரு பக்கம் இந்த ரவி ரித்திகாவை காதலிக்கிற மாதிரி நாடகமாடி ரித்திகாவை சந்தோஷ் கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறான். அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த ஷாலினிய முட்டாளாக்கி 10 பைசா கூட கொடுக்காம விவாகரத்து பண்ண நினைக்கிறான். கடவுளே, இப்ப என்ன செய்யறது? இதுக்கு நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். கோர்ட்ல இந்த ரவியை நிக்க வச்சு அவன் திருட்டுத்தனத்தையெல்லாம் நான் நிரூபிக்கல, சந்தோஷுக்கு ரித்திகாவும் கிடைக்க மாட்டா, ஷாலினிக்கும் இந்த விவாகரத்து பணமும் கிடைக்காது. அப்புறம் நாங்க எல்லாரும் நடு ரோட்டுக்கு தான் வரணும். சர்ப்ரைஸா? ஆமா, அண்ணே சர்ப்ரைஸ். அண்ணா இன்னைக்கு உங்களுக்காக பிளான் பண்ணிருக்காரு. ஃபங்க்ஷன்ல நீங்க இந்த Dress தான் போட்டுக்கணும்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, இத பார்த்த உடனே இது ஸ்பெஷல் பிளான்னு நீங்க புரிஞ்சுப்பீங்களாமே. அண்ணி, டோன்ட் வரி. உங்க பிளான் என்னன்னு எனக்கு தெரியாது, அத பத்தி நான் கேட்டுக்கவும் மாட்டேன். நீங்க 2 பேரும் சீக்கிரம் ஒண்ணு சேரணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். உங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்னங்க பிடிங்க, இந்த Dress போட்டுக்கிட்டு சீக்கிரமா கீழே வாங்க. இந்த நாள் உங்க கல்யாண நாள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தின மாதிரி இருக்க போகுது. ரவி என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கான். 1008 வேலைக்கு நடுவுல கூட நான் என்ன ட்ரெஸ் போடணும்னு அக்கறையா எடுத்து வச்சிருக்கான். நம்ம கல்யாணத்துல நாம அக்னிய வலம் வந்தோம். ஆனா அதோட அர்த்தத்தை நாம அப்ப புரிஞ்சுக்கல. அந்த நேரத்துல நீயும் அதை ஏத்துக்கல. அதுக்கப்புறம் நான் தலைகீழ அக்னிய வலம் வந்து தலைகீழ வாக்குறுதிகளை எடுத்தேன். ரெண்டு பேரும் சேர்ந்து அக்னிய வலம் வர தயாரா இருந்தப்போ ஷாலினி, ரவி மாட்டிக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு ராத்திரி எந்த தப்பும் நடக்காது. எல்லார் முன்னாடியும் எல்லா உண்மைகளையும் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் நாம 2 பேரும் பிரியவே வேண்டாம். உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த உறவை நாம காப்பாத்துவோம். இன்னைக்கு ராத்திரி அக்னிய முழுசா வலம் வரலாம். அந்த வாக்குறுதிகளை காப்பாத்தலாம். I love you, Ravi. I love you. Please சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. அண்ணா, ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க. இந்தாங்கண்ணா. தேங்க்யூ சார். இருங்க, சில்லறை கொடுக்குறேன். இல்ல பரவாயில்ல, வச்சுக்கோங்கண்ணா.
வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. உமை வெல்கம்ஸ். ஓ மை காட்ஸ் எவ்வளவு பிரெட்டியா இருக்கா என்னோட பிரெட்டி உமன். என் ரித்திகாவை பார்த்து யாரும் கண்ணடிச்சிட கூடாது. என்ன இல்ல அத்தா, கண்ணு படக்கூடாதுன்னு சொன்னதை அப்படி சொல்லிட்டேன் மாத்தி. ஏதோ சந்தோஷ் வந்தாச்சு. சந்தோஷ், ரித்திகாவை உள்ள கூட்டிட்டு போப்பா. எதுவுமே பேசாம அப்படியே பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன பேசுறதுன்னு எனக்கே புரியல. யூ லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல். வெல், அது வாசல்ல உங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியாத விஷயமா புதுசா ஏதாவது சொல்லு. ஓகே, ஐம் சாரி ரித்திகா. கடந்த கொஞ்ச நாளாவே என்னென்னமோ பேசியிருக்கேன், என்னென்னமோ செஞ்சிருக்கேன். அதெல்லாம் நினைச்சு ரொம்ப வெக்கப்படுறேன். நான் ஏன் இப்படிலாம் செஞ்சேன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியும். ஐ ரியலி லவ் யூ. நீ எனக்காக நடந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளோட அந்த கல்யாண நேரங்களை நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத தருணங்களா நீ மாத்தணும். அதான் என் ஆசை. இனிமே நான் உன்னை எதுக்காகவும் ஹர்ட் பண்ண மாட்டேன் ரித்திகா. வாழ்க்கை ஃபுல்லா நான் உன்னை ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பேன். ஐ ப்ராமிஸ். அப்படியா? சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இன்னைக்கு எவ்வளவு குடிச்சிருக்க? என்ன பார்த்தா குடிகாரனா தெரியுதா? ஆப்வியஸ்லி. இத பாரு, நீ குடிக்கும் போதெல்லாம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது புதுசா கொண்டு வருவ. ஞாபகம் இருக்கா? நம்ம ரெண்டு பேரும் முதல் தடவையா பட்டியாலா குடிக்கும் போது நம்ம ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு. அப்புறம் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நீ அன்னைக்கு எவ்வளவு குடிச்சிருந்தேனா நான் உன்னை உங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போக வேண்டியதாச்சு. அப்புறம் இன்னைக்கு நீ எவ்வளவு குடிச்சிருக்கேன்னு தெரியல. என்கிட்ட இவ்வளவு ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்க. ஆனா ப்ளீஸ், இதுக்கு மேல குடிச்சா நல்லா இருக்காது. ஏன்னா இதை விட நீ ரொமான்டிக்கா பேச ஆரம்பிச்சனா நான் உன்னை இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும். வாங்க பாரு, சந்தோஷம் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப ரொமான்டிக்கா இருக்காரு. உங்களுக்கு தங்கச்சி யாரும் இல்லடா, அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. வா, நம்மளாவது போய் கிண்டல் பண்ணலாம். ரித்திகா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? எங்க கூட வாங்க. சொல்றேன்ல. என்ன கேட்டியா? இன்னைக்கு எங்க சங்கீத் ஃபங்க்ஷன். இன்னைக்கு ரித்திகா என் கூட மட்டும் தான் இருப்பா. இன்னைக்கு யாராலையும் என்னையும் ரித்திகாவையும் பிரிக்க முடியாது. ஆஹா, சரி, நான் உனக்கு கேக்கட்டுமா? இன்னைக்கு எவ்வளவு குடிச்சடா? என்ன நீங்களே அண்ணன் கிட்ட சொல்லுங்க. நீங்க எங்க கூட தானே வர போறீங்க. இல்ல, உண்மை என்னன்னா இன்னைக்கு உங்க அண்ணன் சொல்றதுதான் கரெக்ட். இன்னைக்கு பூரா நான் அவர் கூடவே இருந்தாகணும். போனா போகட்டும்டா டேய். இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியா இரு, நாளைக்கு நான் பாத்துக்கிறேன். வா. நீ போறதுக்கு முன்னாடி ஷாலினி எங்க இருக்கான்னு சொல்லு. நீங்க இப்படி கேட்டுட்டீங்கன்னா ஷாலினி ரெடி ஆகறான்னு சொல்லிடுவேனா? டேய் வாடா. யாராவது சேர் எடுத்துட்டு வாங்க. பொறுமையா உட்காரு. உனக்கு இப்ப பரவாயில்லையம்மா? தண்ணி குடிங்க. தண்ணி. இங்க பாருப்பா, நான் சொல்றது கேளு. அடுத்து என்ன பண்ணணுங்கிறது மீட்டிங் பொறுத்து தான் இருக்கு. சரி, வைங்க போன வைங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? பிரெக்னன்சி டைம்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இல்லம்மா? ஊர்மி பிரெக்னன்ட்டா இருக்காளா? இன்னைக்கு நீ என்னை எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டியோ அதே மாதிரி தான் ரெடியா இருக்கேன். கல்யாண பொண்ணு மாதிரி உனக்காக காத்துட்டு இருப்பேன். இல்ல, இன்னைக்கு என்னத்தில ரவிதா குங்குமம் வச்சு விடணும். அதுவும் எல்லாரும் முன்னாடியும். இன்னைக்கு என் வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷத்தை நீ கொடுக்க போற ரவி. ரொம்ப பெரிய சந்தோஷம் அது. ஆனா இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. ப்ளீஸ் சீக்கிரம் வந்துரு. ஒருவேளை சீக்கிரம் வர முடியலனா அட்லீஸ்ட் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணியாவது பேசு. ரவி, I love you, I love you, I love you, I love you so much. இப்ப மட்டும் நீ என் முன்னாடி இருந்து வச்சுக்கோயே, நான் உன் கண்ணை பார்த்து தைரியமா இதை சொல்லிருப்பேன் தெரியுமா? பேபி, எனக்கு தெரியும்
நீ என்ன இதை விட லவ் பண்றன்னு எனக்கு தெரியும். அதை சொல்லதான் பயப்படுற. இன்னைக்கு அதையும் சொல்லிட்டேன். இதை நான் ரெக்கார்ட் கூட பண்ணிட்டேன். இனி எப்பெல்லாம் எனக்கு தோணுதோ அப்பெல்லாம் இதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். உளறத முதல்ல நிறுத்து சிவா. நான் உன்னை மனசார காதலிக்கல, உன்னை மனசார வெறுக்கிறேன். ஐ ஹேட் யூ. இவ்ளோ கேவலமானவனா இருக்க. என்கிட்ட அவ்வளவு திட்டு வாங்கியும் ரவி கிட்ட அவ்வளவு அடி வாங்கி நீ திருந்தலையா? ரவி என்ன பண்ணணும்னு நினைச்சானோ அதெல்லாம் பண்ணிட்டான். இனிமே எதுவும் பண்ண மாட்டான். அன்னைக்கு தியேட்டர்ல என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். ஆனா இனிமே தப்பிக்க முடியாது. ஷாலினி, நீ பார்த்தது ட்ரைலர். இப்போ முழு படத்தையும் ரவி பார்க்க போறான். அதுக்கப்புறம் அவன் சாவோட ரவிக்கு தி எண்ட். ரவிய நீ தொடறதுக்கு முயற்சி பண்ணாலும் நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். சொல்றது புரியலையா? சிவா, நீ ரவி ஏதாவது பண்ணினா அப்புறம் நான் உன்னை... ஷாலினி, இட்ஸ் டூ லேட். இதுக்கப்புறம் ரவிய அந்த கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. எனக்கு தெரியும். ரவி கான்ஃபரன்ஸ்க்கு போற விஷயம் எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி மரணத்துக்கு கூட ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் இருக்கு. உன்கிட்ட டாடா பாய் பாய் எல்லாம் சொல்லிட்டு தானே கிளம்புனா? ஏன்னா இனிமே அவன் வீட்டுக்கு திரும்ப வரமாட்டான். ஏன் ஷாலினி? அவன் வீட்டுக்கு வரமாட்டான். இனிமே கனவுகள்லையும் உன் நினைவுகள்லையும் தான் இருப்பான். ஹலோ ஹலோ ஹலோ. இல்ல, நான் ரவிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அவனுக்கு எதுவும் ஆக கூடாது. The number you are trying to call is out of coverage area. Please try again later. மெஹந்திய நல்லா போடுன்னு சொல்லிட்டேன். குறைஞ்சது 6 மாசமாவது அது அழியாம அப்படியே இருக்கணும். சிந்து, உங்ககிட்ட கேட்டா மருதானிக்கு பதிலா டாட்டூ போட்டுக்கோன்னு சொல்லுவியே, வாழ்க்கை பூரா அழியாம இருக்குன்னு. டேனா, இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா உன் முன்னாடி இருந்து நகரணும்னா எங்களுக்கு காணிக்கை ஏதாவது கொடுத்தே ஆகணும். அப்கோர்ஸ் காணிக்கை தானே, வாங்கிக்கோங்க. காணிக்கை தானே கத்தாத. வணக்கம் வணக்கம் வணக்கங்க. லக்ஷ்மி, இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். போட்டோ விடுக்கா. இதுங்க பிச்சைக்காரங்க. திடீர்னு ஏதோ லாட்டரி அடிச்ச மாதிரி இதுங்க குதிக்குதுங்க, நினைச்சுக்கிட்டு விட்டுருங்க. ஷாலினி, ஷாலினி, இவ்ளோ பாட்டு தான் இருக்கா? என்னண்ணா இது? நான் சொன்ன மத்த பாட்டுல எடுத்துட்டு வரலையா? ஓ, so much waits. Play the music now. ஓ, இந்தாங்க, இது என்னோட பாட்டு, தனியா வைங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தான். என்ன பண்றீங்க? எல்லாரும் அவங்க பாட்டையே தேடிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? விருந்தாளிகளை கவனிக்க மாட்டீங்களா? ஏய் சிந்துஜா, போறேன் அத்தை. என்ன அத்தை? வந்தவங்களை போய் பாரு போ. ஏன்பா, என் பாட்டை கொண்டு வந்தியா இல்லையா? எந்த பாட்டு பாட்டி? என்னது, எந்த பாட்டா? ஹலோ ரவி, நீ எங்க இருக்க? ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுற? முதல்ல நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? ரவி சிவா போன் பண்ணா. அவன் என்கிட்ட
இன்னைக்கு உன்னை கொல்ல போறதா சொன்னான். ஏற்கனவே தேட்டர்ல அவன் உன்னை கொல்ல ட்ரை பண்ணது அவன் கிட்ட சொன்னல. நீ இதை விளையாட்டு எடுத்துக்கிட்ட. திஸ் இஸ் நாட் a joke ரவி. இது ஒன்னும் ஜோக் கிடையாது. ரவி, நீ எங்க போயிட்டு இருக்கேன்னு சிவாக்கு தெரியும். அவன் நிச்சயமா உன் பின்னாடி வருவான். நீ ப்ளீஸ் வீட்டுக்கு திரும்ப வந்துரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரவி, ப்ளீஸ். ஷாலினி நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ அவன் பேச்ச போய் நம்பிட்டு இருக்க பாரு. அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் சும்மா பயமுறுத்த ட்ரை பண்றான். நீ அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காத. ரவி, அவன் என்கிட்ட எப்படி பேசினாலும் உனக்கு தெரியாது. ஷாலினி, நான் என்னமோ நீ என்ன மிஸ் பண்றேங்கிறதுக்காக கால் பண்றேன்னு நினைச்சேன். கடைசியில நீ எதுக்காக கால் பண்ணிருக்க? அந்த அரகுறை சிவாவுக்காக. ஹவ் ரொமான்டிக். உனக்கு புரியல ரவி. அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். நீ ஒரு வேலை பண்ண, உடனே போலீஸ்க்கு போன் பண்ணு. உனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு கேளு. ரவி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஷாலினி, நீ தேவையில்லாத விஷயத்துக்கு பயப்படுற. ஓகே, சரி. அட்லீஸ்ட் போன் வைக்காம என்கிட்ட பேசிட்டே இரு ப்ளீஸ். போனை மட்டும் வச்சிடாத. சரி, நீ என் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அந்த கல்யாண ட்ரெஸ் நீ போட்டிருக்கியா இல்லையா? போட்டிருக்க. எப்படி இருக்க? நீ என்ன எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டியோ அப்படி இருக்க. ஏய், கொல்றியே ஷாலினி. ஐ கேன் இமேஜின். சரி, ஒரு ஸ்மைல் பண்ணு. ரவி, இங்க எனக்கு உயிர் போற மாதிரி இருக்கு. அதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். இப்ப நான் உங்ககிட்ட பேசணும்னா நீ முதல்ல ஸ்மைல் பண்ணணும். அப்புறம் அந்த 3 words நீ இப்ப சொல்லி ஆகணும். ரவி, நீ முதல்ல வீட்டுக்கு திரும்ப வா. அப்புறம் நீ சொல்ற எல்லாத்தையும் நான் செய்யறேன். இல்ல மேடம், என்கிட்ட பேசணும்னு ஆசையா இருந்தா நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. இப்ப சொல்றியா இல்ல நான் காலை கட் பண்ணவா? இல்ல, ப்ளீஸ் போனை வச்சிடாத. ப்ளீஸ் என்கிட்ட பேசிட்டே இரு. நான் பேசுறேன். குட், சொல்லு. ரவி, ஓ ஷிட். யாராவது சேர் எடுத்துட்டு வாங்க. பொறுமையா உட்காரு. உட்காரு. உனக்கு இப்ப பரவாயில்லையாம்மா? பரவாயில்லைங்க. தண்ணி குடிங்க. இந்த தண்ணி. இங்க பாருப்பா, நான் சொல்றது கேளு. அடுத்து என்ன பண்ணணுங்கிறது மீட்டிங் பொறுத்து. ரவி, ரவி, ஹலோ ரவி, ஹலோ ரவி, என்னாச்சு? ப்ளீஸ் என்கிட்ட பேசு. ஹலோ ரவி, ரவி, ப்ளீஸ் பேசு. இப்ப என்ன பண்றது? ஸ்ரீ கிருஷ்ணேன சுபத்ராயை திடீர்னு ரவிக்கு என்னாச்சு? கர்ப்பவத்தே நிரூபிதம் சக்ரவ்யூஹ பிரவேசஸ்ய ரஹஸ்யம் சாகுதம் விதத் அபிமன்யுஸ்திதோ கர்ப்பே दिव्यज्ञानयुतो शृणो रहस्यं चक्रव्यूहस्य सम्पूर्णं न स ज्ञातवान् லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு இங்க சந்தோஷ் அண்ணா அண்ட் ரித்திகா அண்ணி வருங்கால அண்ணியோட சங்கீத் ஃபங்க்ஷன். நாம எல்லாரும் அவங்களோட சந்தோஷத்துல கலந்துக்கிறது மட்டும் இல்ல, நாம அவங்க சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கவும் வந்திருக்கோம். சோ இன்னைக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன், கூடவே டான்ஸும் பாட்டும் அன்லிமிட்டட். சோ இப்போ ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறவங்கள நாம வரவேற்க போறோம். The one and only மாப்பிள்ளையோட அம்மா. அம்மானு கூப்பிட முடியாது, ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அழகா இருப்பாங்க. அவங்க தான் நம்ம வீட்டு மூத்தவங்க. போடா, பேசாம போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்க. உன் பொண்டாட்டி உன் மூக்க உடைக்கிறதுக்காகவே வரப்போறா. கடவுளே, நீ தான்ப்பா என் மானத்தை காப்பாத்தணும். என் பொண்டாட்டி மூக்க நீ தான் உடைக்கணும்.
நீயும் உன் பிள்ளையும் சேர்ந்து ஆடுற நாடகம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே பார், நான் உன் வாழ்க்கையோட விளையாட போறேன். சச்சோ, எங்க இருந்து நான் வந்த நீ? தேங்க் காட், நல்ல வேளை பார்த்துட்டேன். ஏண்டா இது விளையாடுற இடமா? அடி பிச்சு போடுறேன்னு உன்னை காப்பாத்துறேன்னு மரத்துல கொண்டு போய் விட்டுருப்பேன். எங்கடா உங்க அம்மா? பெத்த குழந்தைய ரோட்ல விட்டு இது எங்க போச்சு? டாய், ஒழுங்கா உங்க அம்மா கிட்ட போடா. ஓடி போயிரு. உங்க அம்மா ரொம்ப திட்டினேன்னு சொல்லு. வெரி குட். இது யாருது? ஐயோ, நம்ம போன் தான் தெரிச்சு போயிருக்கா. பப்பியை காப்பாத்துறேன்னு போன விட்டேன். என்ன ஆன் ஆக மாட்டேங்குது? ஓ ஷிட். கம் ஆன்.